வணக்கம். இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்துக்க ஒரு செய்தி இருக்கு. அது என்ன ரொம்ப உற்சாகத்துல ஆழ்த்துச்சுன்னே சொல்லலாம். இத நான் எங்க சபையில பிரசங்கிச்சப்ப அது மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்துறத உணர்ந்தேன். அது முதல்ல என் மீது தான் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, என்னுடைய உள்ளத்தை உயர்த்துச்சு மற்றும் என்னை உற்சாகப்படுத்துச்சு. அது என்னோட விசுவாசத்தை உறுதிப்படுத்துச்சு. அது உங்களுக்கும் அதே நன்மையை செய்ய போகுது. செய்தியோட தலைப்பு இயேசு நம்முடைய கொண்டாட்டம். இதன் அர்த்தத்தை நீங்க தெரிந்து கொள்ளும் போது நீங்க ஆசீர்வதிக்கப்பட ஆயத்தமாகுங்கன்னு சொல்லிக்கிறேன் இப்பவே. வணக்கம், நான் பெய்லஸ் கான்லி. வாழ்க்கையில நம்ம எல்லாருமே நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்றோம். அது நிதி சிக்கல்கள், உறவினர் பிரச்சனை, சுகாதார பிரச்சனை அல்லது நமது எதிர்காலத்தை கண்டறிய முயற்சிக்கிறது எதுவா இருந்தாலும் ஒன்று நிச்சயம், தேவன் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். நீங்க எதை எதிர்கொண்டாலுமே அவர்கிட்ட உங்களுக்கான பதில்கள் இருக்கு. நாம லூக்கா எழுதிய நற்செய்தியின் 4ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்க போகிறோம். உங்ககிட்ட வேதம் இருந்தா லூக்கா 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. மருத்துவரான லூக்கா அவரு பதிவு செய்துள்ள சில விஷயங்களை நம்மளால இங்க பார்க்க முடியும் நண்பர்களே. ஆமா, இயேசு சுமார் 30 வயது ஆகும் வரை தன்னுடைய ஊழியத்தை தொடங்கலங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆமா, வேதம் நமக்கு சொல்வது என்னன்னா 30 வயது வரை அவர் ஒரு நோயாளியை கூட குணப்படுத்தல, ஒரு அற்புதத்தை கூட செய்யல அப்படின்னு. அதே சமயம் 5, 15, 20, 25 மற்றும் 29 ஆகிய வயதுகள்லையும் அவர் அதே அளவு தேவனுடைய குமாரனாகவே இருந்தாரு. அப்படியானா என்ன மாற்றம் ஏற்பட்டுச்சு? அதற்கான காரணம் என்னன்னா, சுமார் 30 வயதுல அவரு யோர்தான் நதியில யோவானிடம் ஞான ஸ்நானம் பெற சென்றாரு. அங்க யோர்தான்ல கிறிஸ்து மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாரு. அப்போது தேவன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன்னாரு. 4ஆம் அதிகாரத்தின் தொடக்கத்துல அடுத்த சில வசனங்கள்ல இயேசு ஆவினால் நிரப்பப்பட்டார், ஆவினால் வழிநடத்தப்பட்டார் மற்றும் ஆவினால வல்லமைப்படுத்தப்பட்டார்னு வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது இறங்கி அவரை அபிஷேகம் செய்த பின்னரே அவர் தன்னுடைய ஊழியத்தை தொடங்கி பிரசங்கிக்கவும் நோயாளிகளை குணப்படுத்தவும் ஆரம்பிச்சாரு. அந்த ஒரு காரியம் தான் மாற்றத்தை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லணும். ஆமா, லூக்கா 4ஆம் அதிகாரத்துல இயேசு தன்னுடைய சொந்த ஊர் ஜெப ஆலயத்துல நின்று ஆவியானவர் ஏன் தன் மீது இறங்கினாருங்கிறத விளக்குறாரு. வேத வசனங்களை பயன்படுத்தி ஆவியானவரால் அவர் ஏன் அபிஷேகம் செய்யப்பட்டார் என்பதை மக்களுக்கு அவர் சொல்றாரு. சரியா? லூக்கா 4:16 இதை பார்க்கிறோம். தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். இங்க நான் ஒரு கணம் நிப்பாட்டி கருத்தை சொல்ல விரும்புறேன். ஒவ்வொரு ஓய்வு நாள்லையும் ஜெப ஆலயத்திற்கு செல்வது அவருடைய வழக்கமா இருந்தது. இயேசு ஜெப ஆலயத்துக்கு செல்பவராக இருந்தார். நீங்க உண்மையிலே கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாற்றப்பட்டு வருகிறீர்கள் என்றால் நீங்க சபைக்கு செல்லணும். நிச்சயமா ஏற்கனவே விசுவாசத்துல உறுதியா இருப்பவர்களிடம் நான் இதை பேச போறேன்னு எனக்கு தெரியும். நீங்க கண்டிப்பா இங்க இருக்கலாம், இல்ல வெளியில உள்ள வளாகத்துல இருக்கலாம். சிலர் என்னை பார்த்து கொண்டு இருக்கலாம். நீங்க இன்னும் தூங்கும் உடையில இருக்கலாம். கலிபோர்னியாவில் இப்போ காலையில 11 கையில காஃபியோட இதை பார்த்து கொண்டு இருக்கும் சமூக ஊடகங்களையும் பார்க்கலாம். இதனால உங்களுக்கு பெரிய பலன் கிடைக்க போறதில்ல. உங்க போனை ஆஃப் பண்ணிட்டு இதை கவனிங்க. தேவாலயத்திற்கு செல்ல உங்களால் முடிந்த எல்லாத்தையும் செய்யுங்க. நீங்க இயேசுவை போல மாறவும் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கவும் விரும்பினா நீங்க தேவாலயத்திற்கு போகணும். ஜெப ஆலயத்துக்கு போய் வாசிப்பதற்காக எழுந்து நிற்பது அவருடைய வழக்கமா இருந்தது. நாசரத்தில் உள்ள அதே ஜெப ஆலயத்தில் அவர் பலமுறை எழுந்து நின்று வேத வசனங்களை அவர் வாசிச்சிருக்காரு. ஆனா இன்னைக்கு அது வித்தியாசமா இருக்க போகுது நண்பர்களே. ஆமா, ஏன்னா தன்னை பற்றியும் தன்னுடைய ஊழியத்தை பற்றியும் எழுதப்பட்ட பகுதியை அவரு அங்க வாசிக்க போகிறாரு. அவர் உண்மையிலே ஏசாயா 61 இருந்து வாசிச்சாரு. ஆனா நம்ம லூக்கா 4:17 முதல் 19 பகுதியை வாசிக்க போகிறோம். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்திப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதை நாம் பார்க்கிறோம். இயேசு ஏசாயாவின் வார்த்தைகளை மேற்கோள் காட்டும் போது உண்மையில தன்னுடைய ஊழியத்தை பற்றி தான் அவர் விவரிக்கிறாரு. 5 வகையான மக்களுக்கு ஊழியம் செய்ய தேவன் ஆவியானவர் மூலம் என்னை அபிஷேகம் செய்துள்ளார். ஏழைகள், இருதயம் நொறுங்குண்டவர்கள், சிறைப்பட்டவர்கள், குருடர் மற்றும் ஒடுக்கப்பட்டவர்கள் என்று அவர் கூறுகிறார். நம்முடைய தலைமுறைக்கு எவ்வளவு பொருத்தமான விளக்கம் இது.
மனித குலத்திற்கு எவ்வளவு பொருத்தமான விளக்கம் இது. இது சுவாரஸ்யமா இருக்கு. என்னன்னா, வேதத்தின் அடிப்படையில பார்க்கும்போது, இது 5 வகைகள்ல 3 நேரடியா நோயாளிகளோட தொடர்பு படுத்தி பார்க்க முடியும். சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க அவர் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறாரு. யோபு நோய்வாய்ப்பட்டப்ப சாத்தான் அவரை தலை முதல் உள்ளங்கால் வர கொடிய புண்களால வேதனைப்படுத்தினான்னு வேதம் நமக்கு சொல்லுது. கதையின் இறுதியில யோபு குணமடைந்து அவனுக்கு விடுதலை கிடைக்கும் போது வேதம் இப்படி விவரிக்குது அவரை. தேவன் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார், அல்லது தேவன் யோபை அவனது சிறையிருப்பிலிருந்து விடுவித்தார். இது சுவாரஸ்யமான ஒரு விஷயம் தான். ஒரு சிறிய கூடுதல் தகவல் என்னன்னா, யோபுவின் புத்தகத்துல 42 அதிகாரங்கள் இருக்கு. அதுல 39 தான் ஒரே நாள்ல நடந்த ஒரு உரையாடலாகவே அமைந்துள்ளது. யோபுவின் புத்தகத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை புதிய ஏற்பாட்டில் உள்ள யாக்கோபின் புத்தகம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. சரியா? அது இடைவிடாத துன்பத்தை நியாயப்படுத்துவதற்கான புத்தகம் கிடையாது. புதிய ஏற்பாடு என்ன சொல்லுதுன்னா, யோபுவின் புத்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே பாடம், தேவன் எவ்வளவு இரக்கமும் கிருபையும் கொண்டவர் என்பதையும், அவர் எப்படி விடுதலைகளை தந்து சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கிறார் என்பதையும் அறிவதுதான். ஆனா பெரும்பாலான மக்கள் தவறோட செய்தி இதுதான். புதிய ஏற்பாட்டின் மூலம் நம்ம பெற வேண்டிய செய்திக்கு நேர்மாறான ஒரு செய்தியையே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் என்னுடைய முக்கிய கருத்துக்கு நம்ம திரும்பலாம். யோபு குணமடைந்த போது வேதம் தேவன் யோபுவின் சிறை இருப்பை மாற்றினார்னு சொல்லுது. இயேசு பல நபர்களை குணப்படுத்துறாருன்னு நமக்கு தெரியும். ஒடுக்கப்பட்டவங்களுக்கு விடுதலை கொடுக்கறதுக்காகவும் ஆவியானவர் அவர் மீது இருந்தார் என்றோ அது நமக்கு சொல்லுது. சரியா? அப்போஸ்தலனாகிய பேதுரு அப்போஸ்தலர் 10:38 இந்த வேத வசனங்களையும் கிறிஸ்துவின் ஊழியத்தை குறிப்பிடும்படி சொல்லியிருக்கிறார். அதாவது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார் என்று சொல்கிறார். இயேசு மக்களை குணப்படுத்துறத, அதாவது சாத்தானின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிப்பது என்று பேதுரு குறிப்பிட்டார். சரியா? இயேசு 3 முறை நான் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறேன், ஆவியானவர் என் மீது இருக்கிறார், ஏனென்றால் அறிவிப்பதற்கோ அல்லது பிரசங்கிப்பதற்கோ அவர் என்னை அபிஷேகம் செய்திருக்கிறார் என்று சொன்னது எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு நண்பர்களே. பிரசங்கிப்பது இதுதான் முக்கியம். மக்கள் தங்கள் வறுமையிலிருந்து வெளியே வர அவங்களுக்கு பிரசங்கிக்கப்படணும். அவர்களின் மனமுறிவு, சிறை இருப்பு, குருட்டுத்தன்மை மற்றும் ஒடுக்குமுறை இது எல்லாத்திலும் இருந்து அவங்க விடுதலை அடைய அவங்களுக்கு பிரசங்கிக்கணும். இயேசு எதை பிரசங்கித்தார்? அவர் கர்த்தருடைய ஆவி என் மேல் இருக்கிறார், நற்செய்தியை பிரசங்கிக்க அவர் என்னை அபிஷேகம் செய்திருக்கிறார் என்று கூறினார். நல்ல பிரசங்கத்தை கேட்பதில் உள்ள வல்லமையே ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதீங்க. அபிஷேகம் நிறைந்த பிரசங்கத்திற்கு நுகத்தடிய அடிமைத்தனத்தின் பாரத்தை உடைக்கும் வல்லமை உண்டு. ஒரே கணத்துல நீங்க மாற்றப்பட முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னாரு, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படவில்லை, ஏனென்றால் விசுவாசிக்கிற எவனுக்கும் ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவனுடைய வல்லமையாய் இருக்கிறது. ரட்சிப்பு என்ற சொல்லுக்கு நேரடி பொருளா மீட்பு, பாதுகாப்பு, விடுதலை மற்றும் சுகம் இது எல்லாமே இருக்கு. ரட்சிப்பு, சுவிசேஷம், சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படல. அதை விசுவாசிக்கும் ஒவ்வொருவருக்கும் அது தேவனுடைய வல்லமையாக இருக்குது நண்பர்களே. இயேசு சொன்னார், முதலாவதாக பிரசங்கிப்பதற்காக நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், பிரசங்கிப்பதற்காக நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், பிரசங்கிப்பதற்காக நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். சுவிசேஷ புத்தகங்களை பார்த்தா அதுதான் இயேசுவின் செயல்பாட்டு முறையாக இருந்ததை பார்க்க முடியும். அவர் போதித்தார், பிரசங்கித்தார், பின்னர் சுகமளித்தார். ஏறக்குறைய எல்லா நேரங்களிலும் அவர் முதல்ல தேவனுடைய வார்த்தையை முன்வைத்தார். மக்கள் செவிசாய்த்த இடங்கள்ல நல்ல பலன்கள் கிடைச்சது. சரியா? ஆமா நண்பர்களே. இப்ப இயேசு பிரசங்கித்த அந்த நற்செய்தியை நாம கூர்ந்து கவனிக்கணும்னு நான் சொல்லிக்கிறேன். 19ஆம் வசனத்தில் அவர் மீண்டும் அந்த விஷயத்தை வற்புறுத்தி சொன்னார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று சொன்னார். இது விடுதலை வருடங்கிறத குறிக்க பயன்படுத்தப்படும் வேதாகம சொற்கள்ல ஒன்றாக இருக்கிறது. யூபிலி வருடம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இதை பத்தி நீங்க அப்புறமா விரிவா ஆராயணும்னு நான் சொல்லிக்கிறேன். இது லேவியராகமம் 25ஆம் அதிகாரத்தில் விரிவா இருக்கு. இது 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடந்துச்சு. அதாவது கர்த்தருடைய அனுக்கிரக வருஷமான யூபிலி வருடம் பாவ நிவாரண நாள் அன்று 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அது கொண்டாடப்பட்டுச்சு. பலிக்குரிய ஆட்டுக்குட்டி கொல்லப்படும் போது எக்காலம் முழங்கப்படும். அப்போது ஒவ்வொருவரும் தங்களுடைய உடைமைகளுக்கு அவரவர் திரும்ப வேண்டும். கடந்த 50 ஆண்டுகள்ல அவங்க இழந்த பொருட்கள் அவர்களுக்கு திரும்ப கொடுக்கப்பட்டுச்சு. இது தேவன் ஏற்படுத்திய ஒரு மகத்தான கிருபையின் செயலாக கருதப்படுது. உண்மையிலே மோசையின் சட்டத்தின்படியும் கூட ஒரு இஸ்ரவேலர் தன்னுடைய பூர்வீக நிலங்களை நிரந்தரமாக விற்பது சட்டப்படி அனுமதிக்கப்படலை. அதை செய்ய அவங்களுக்கு அனுமதி இல்லை. ஒருவேளை அவங்க கடினமான சூழ்நிலையை எதிர்கொண்டா தங்கள் வீட்டையும் குடும்ப சொத்துக்களையும் விற்க வேண்டியிருக்கலாம். ஆனா யூபிலி வருடத்துல எக்காலம் முழங்கப்பட்டு பலிக்குரிய ஆட்டுக்குட்டி கொல்லப்படும் போது அவர்களின் சொத்துக்கள் அனைத்தும் அவர்களுக்கு திரும்ப கிடைக்கும். எனவே ஒருவர் ஒரு சொத்தை வாங்க விருப்பப்பட்டா யூபிலி ஆண்டுக்கு இன்னும் 15 ஆண்டுகளே இருந்தது என்றால் அந்த 15 ஆண்டுகளுக்கு மட்டும் அதை உடைமையாக்கி கொள்ளும் வகையில அதன் விலை நிர்ணயிக்கப்படணும். ஒருவேளை நான் வறுமையில சிக்கி கடனை அடைப்பதற்காக என்ன ஒரு அடிமையாக விற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சுன்னா
யூபிலி ஆண்டு வரும்போது நான் விடுதலையாக்கப்படுவேன். என்னோட உடைமைகள் அனைத்தும் என்கிட்ட திரும்ப அழிக்கப்பட்டது. இது இக்கட்டான சூழல்ல இருந்தவர்களுக்காக தேவன் ஏற்படுத்திய ஒரு பெரும் கிருபை மட்டும் இல்லை, இது அதை விட மேலான ஒன்று. இது ஒரு முன்னடையாளமா இருந்துச்சு. இது கிறிஸ்துவையும் அவருடைய ஊழியத்தையும், அதாவது மனித குலத்திற்காக அவர் செய்தவற்றையும் சுட்டிக்காட்டும் ஒரு குறியீடாக இருந்தது. உண்மையிலே அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. அதாவது லூக்கா 4:20 முதல் 21 இப்படி சொல்லப்பட்டிருக்கு. வாசித்த புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாய் இருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோட பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். அது இன்னைக்கு நிறைவேறியிருக்கு. அது ஒரு வழிகாட்டி அடையாளமாக இருந்தது. கிறிஸ்துவையும் அவருடைய வருகையும் சுட்டிக்காட்டு குறியீடாக அது அமைந்திருந்தது. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் மீறின போது மனித குலம் எவ்வளவு இழந்ததுங்கிறது உங்களுக்கு தெரியும். தேவனுடனான உறவை இழந்தோம், சமாதானத்தை இழந்தோம், பார்வையற்றவர்களாகவும் ஒடுக்கப்பட்டவர்களாகவும் சிறைப்பட்டவர்களாகவும் மாறினோம். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு. இப்போ நாம நம்முடைய உடைமைகளுக்கு திரும்ப முடியும். தேவனுடனான நம்முடைய உறவை நாம மீண்டும் பெற முடியும். நாம சமாதானத்தை கண்டடையலாம். மனித குலத்தின் உடல், மனம் மற்றும் ஆவி ஆகியவற்றின் மீது சுமத்தப்பட்டிருந்த ஒடுக்குமுறைகளிலிருந்து விடுதலை தரும் வல்லமையை இயேசுவிட நம்மளால பார்க்க முடியும். அது நிறைவேறப்பட்டு விட்டது. இயேசு சொன்ன அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்று எதிர்காலத்தில் எப்பவோ ஒரு முறை இல்லை, அல்லது அது வரப்போகிறது என்பது போலவும் இல்லை. அவர்கள் நீங்கள் கேட்கும் போதே இது நிறைவேறிவிட்டது என்று சொன்னார். ஆமா, ஏதோ ஒரு நாள் அல்ல, இப்போதே அது நடக்கிறது. ஏதோ ஒரு நாள்ல இல்லை, அது இப்போ நடக்குது. ஒரு குடும்பம் லீவுக்காக வளைகுடா பீச் பகுதிக்கு போயிருந்தாங்க. அவங்க கடற்கரையிலிருந்து சுமார் 100 மைல் தொலைவில் உள்ள உட்புற பகுதியில் வசித்து வந்தாங்க. எரிக் என்ற அந்த சிறுமாதவரை கடலையே பார்த்ததே இல்லை. அவனால் அதை நம்ப முடியல. கடல் அவ்வளோ பெரிதாக இருக்குது, நீரும் கதகதப்பாக இருந்தது. அவனுக்கு அதிலிருந்து விலகவே மனசு இல்லை. அவன் வளைகுடாவின் கதகதப்பான நீரில் அலைந்து திரிந்தான். நண்டுகளை பிடிச்சான். மணல் கோட்டைகளை அவன் கட்டினான். கடற்கரையில் தன்னுடைய அப்பாவை துரத்தி அவன் விளையாண்டான். விழித்திருக்கும் ஒவ்வொரு கணமும் அவன் நீரின் ஓரத்திலேயே இருந்தான். ஒரு வாரம் கழிச்சு தான் அவங்க வாடகைக்கு எடுத்திருந்த சிறிய வீட்டில் தங்கியிருந்த காலம் முடிவுக்கு வந்தது. அவங்க சொந்த வீட்டுக்கு திரும்பினாங்க. சில நாட்கள் கழித்து ஒரு காலை வேலையில் எரிக் உள்ள வந்து அவனுடைய அப்பா காலை செய்திகளை வாசித்துக் கொண்டு காஃபி குடிச்சிக்கிட்டு வேலைக்கு செல்ல ரெடி ஆகிட்டு இருந்தாரு. அவன் அப்பான்னு கூப்பிட்டான். அவர் என்னப்பான்னாரு. அவன் நாம மறுபடியும் கடற்கரைக்கு போலாமான்னா. அப்பா வேறு சிந்தனையில் இருந்தாரு. சரி எரிக் போலாம் அப்படின்னாரு. செய்தித்தாளை பார்த்தாரு. எரிக் அங்கிருந்து போயிட்டான். சில நிமிஷங்கள் கழிச்சு அவன் திரும்ப வந்து அவன் நீச்சல் உடை அணிந்திருந்தான். கையில் ஒரு டவல் இருந்தது, அப்புறம் ஒரு பக்கெட்டும் இருந்தது. அவனோட அப்பா மெல்ல சிரித்து, எரிக் என்ன செய்யற அப்படின்னு கேட்டார். அவன் நாம மறுபடியும் பீச்சுக்கு போலான்னு சொன்னீங்களே அப்படின்னா. அப்பா போலாம் எரிக், ஆனால் இன்னைக்கு இல்லைன்னாரு. இன்னொரு நாள் போலான்னாரு. இது வேறொரு நாளில் நிறைவேற போகும் காரியம் இல்லை. இயேசு இன்று இது நிறைவேறிவிட்டது அப்படின்னு சொன்னாரு. சரியா? இன்று இயேசு மரியாள், மார்த்தாள் மற்றும் லாசருவின் வீட்டிற்கு வந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்போ லாசரு மரித்து போயிருந்தான். அவன் மரித்து 4 நாட்களாக இருந்தது. இயேசு மார்த்தாளிடம், மார்த்தாளே, உன் சகோதரன் லாசரு மீண்டும் உயிர்த்தெழுவான் என்று கூறினார். அதற்கு முன்னாடி அவ, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்லியிருந்தாள். பிறகு அவர் லாசரு மீண்டும் உயிர்த்தெழுவான் என்றார். அவள், ஆண்டவரை, உயிர்த்தெழுதல் நடக்கும் நாளில் அவன் மீண்டும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்று சொன்னாள். இயேசு, இல்லை மார்த்தாளே, நானே உயிர்த்தெழுதல், இப்போதே நானே உயிர்த்தெழுதலாக இருக்கிறேன். பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள்ல பலரை போலவே மார்த்தாளுக்கும் கடந்த காலத்தை பற்றிய நம்பிக்கை இருந்துச்சு. ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்பது எனக்கு தெரியும். அவளுக்கு எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கையும் இருந்துச்சு. உயிர்த்தெழுதல் நாள்ல ஒரு நாள் அவன் எழுவான். ஆனால் அவளுக்கு இப்போதே என்பதற்கான நம்பிக்கை இல்லை. பலரும் அப்படித்தான் இருக்கிறாங்க. கடந்த காலத்தில் பெரிய சுகமளிக்க எழுப்புதல்கள் இருந்ததுங்கிறது நமக்கு தெரியும். தேவன் இப்படி செயல்பட்டாருங்கிறதையும் படித்திருக்கிறோம். அந்த நாட்களில் நம்ம வாழ்ந்திருக்க கூடாதான்னு தோணுது. தேவன் ஒரு நாள் அதை செய்வார் என்று நமக்கு தெரியும். அது வரப்போகிறது என்பதும் தெரியும். இல்லை, இயேசு இப்போதே இருக்கும் நம்பிக்கை தேடுறாரு. அவர் இன்றைய நம்பிக்கையை தேடுறாரு. இன்று இது உங்கள் காதுகள் கேட்க நிறைவேறி இருக்கிறது. ஆமா நண்பர்களே, இது ரொம்பவும் முக்கியமானது. நாம 22 முதல் 23 வசனங்களை வாசிக்கலாம். அதுல இப்படி சொல்லப்பட்டிருக்கு, எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, வைத்தியனே, உன்னைத்தானே குணமாக்கிக்கொள் என்கிற பழமொழியை சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டபடி கப்பர்நகோமில் உன்னால் செய்யப்பட்ட கிரியைகள் எவைகளோ அவைகளை உன் ஊராகிய இவ்விடத்திலும் செய் என்று நீங்கள் என்னுடனே சொல்லுவீர்கள் என்பது நிச்சயம் என்றார். அதன் நேரடி பொருள் உன்னுடைய சொந்த ஊர் என்பதாகும். இப்ப இயேசு அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறாரு. அவர் அந்த காலம் வரப்போகிறது, மற்ற இடங்களில் நீர் செய்த சுகமளிக்கும் அற்புதங்கள் பற்றி கேள்விப்பட்டோம், அதை இங்கேயும் செய்யும் என்று நீங்கள் சொல்ல போகிறீர்கள் என்று சொன்னார். சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, சில சமயங்களில்
சுகம் மற்றும் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளவர்களே அதை குறைவாக அனுபவிக்கிறாங்க. இது எல்லாமே தேவனுடைய வார்த்தையான மனப்பான்மை மற்றும் எதிர்வினையை பொறுத்ததே ஆகும். ஆமா நண்பர்களே, அதை நாம இப்ப பார்க்க போகிறோம். கவனிங்க, இயேசு 24வது வசனத்துல சொல்கிறார், ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளல. மார்க் 6ஆம் அதிகாரத்தில் இந்த நிகழ்வை பற்றி நீங்க வாசிக்கலாம். அவர்கள், இவன் தச்சனின் மகன் அல்லவா, இவனுடைய சகோதரர்கள் இங்கேதானே இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். மேலும் அவருடைய சகோதரர்கள் 4 பெயர்களையும் குறிப்பிட்டனர். இவனுடைய சகோதரிகளும் இங்கேதானே இருக்கிறார்கள், அவர்களை நமக்கு தெரியாதா என்றும் கேட்டாங்க. அவர்களை நம்பாதிருப்பதற்கான காரணங்களையே தேடினாங்க. அவர்கள், இவன் என்னுடைய தானிய களஞ்சியத்தை சரி செய்து கொடுத்தவன், தெருவில் எங்கள் பிள்ளைகளுடன் ஸ்டிக்பால் விளையாடி சிறுவன் இவன் அல்லவா, என்னுடைய வரவேற்பறையில் இருக்கும் மேஜை ஒன்றில் இவன் தான் அதை செஞ்சா, இவன் அந்த ஏழை தச்சனின் மகனும் அவனுடைய சகோதரர்களும் ஆவான் என்று பேசினார்கள். இயேசுவுக்கு தந்தையாக தேவன் இருந்தார். ஆனால் இயேசு பிறந்த பிறகு மரியாளும் யோசேப்பும் இயல்பான கணவன் மனைவி உறவை கொண்டிருந்தாங்க. அதன் மூலம் இயேசுவுக்கு 4 சகோதரர்கள் பிறந்தாங்க. மார்க் 6ஆம் அதிகாரத்தில் அவர்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அவர்களுக்கு சகோதரிகளும் இருந்தாங்க. வேதம் அவருடைய சகோதரிகளை பற்றி குறிப்பிடுது. மக்கள், இவனுடைய குடும்பம் நமக்கு தெரியுமே, இவன் தன்னை யார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான் என்றார்கள். அவர்கள் அவரை நம்பாதிருப்பதற்கான காரணங்களையே தேடினாங்க. அவர்கள் அவர் மீது அதிருப்தி கொண்டு அவரை நிராகரித்தார்கள். இயேசு மீண்டும் தம்முடைய சொந்த ஊருக்கு வந்தபோது நடந்த நிகழ்வுகளை மார்க்கு சுவிசேஷம் விவரிக்குது. அதன்படி அவர்களின் அவிசுவாசத்தை கண்டு இயேசு ஆச்சரியப்பட்டார். அங்கே அவரால் எந்த அற்புதங்களையும் செய்ய முடியல. அவர் சொன்னதை ஏற்றுக்கொள்ள முடியாததற்கான காரணங்களை அவர்கள் முன்வைத்தனர். எனவே இயேசு தொடர்ந்து பேசுகிறார். அவர் அடுத்து சொன்னது மிகவும் அதிர்ச்சியூட்டும் மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கருத்து. ஆமா, வசனங்கள் 25 முதல் 27 அவர் இப்படி சொல்கிறார், அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைப்பட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலுக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா ஊரிலிருந்த ஒரு விதவையின் இடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொருத்தி இடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலருக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரிய தேசத்தானாகிய நாகமானை அல்லாமல் அவர்களில் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படி உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறினார்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2 காலகட்டங்களிலும் தேவனுடைய மக்கள் ஆசீர்வாதத்தை பெறாத நிலையில அந்நியர்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றதை இயேசு சுட்டிக்காட்டினார். ஒருத்தருக்கு தேவையான பொருட்கள் கிடைச்சது, மற்றொரு சுகம் பெற்றார். இயேசு எதை செய்வதற்காக ஆவினால் அபிஷேகம் செய்யப்பட்டாரோ அந்த காரியங்களே இது 2மே அடங்கும். இஸ்ரவேலில் இருந்த மற்ற விதவைகளின் தேவைகள் பூர்த்தி செய்யப்படாத நிலையில் அந்த ஒரு விதவையின் தேவை மட்டும் ஏன் பூர்த்தி செய்யப்பட்டது? சீரனாகிய நாகமான் ஏன் சுகமாக்கப்பட்டான்? இந்த இருவருமே அந்நியர்கள். ஆனா உடன்படிக்கையின் அடிப்படையில் அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு உரிமை பெற்றிருந்தவர்கள் அதை இழக்க அந்நியர்கள் அதை பெற்றுக்கொண்டாங்க. ஆமா, 1 மற்றும் 2 ராஜாக்கள் புத்தகங்கள்ல இவர்களுடைய கதைகளை நீங்க வாசிக்கலாம் நண்பர்கள். அதற்கான காரணம் மிக தெளிவா இருக்கு. அது தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் சொன்ன பதில் மற்றும் அதை அவர்கள் ஏற்றுக்கொண்ட விதம் ஆகியவற்றோடு தொடர்புடையது. நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தை சொல்றேன். நம்முடைய தேவையை மட்டும் பார்த்து தேவன் செயல்படுவது கிடையாது. இயேசு 3.5 ஆண்டுகள் பெரும் பஞ்சம் இருந்தது. இஸ்ரவேலில் அநேக விதவைகள் இருந்தார்கள் என்று சொன்னார். அந்த விதவைகளின் மீது தேவனுக்கு அக்கறை இல்லையா? நிச்சயமாக இருந்தது. அவர் இரக்கமுள்ளவர். ஆனால் நம்முடைய தேவையை மட்டும் பார்த்து அவர் செயல்படுறதில்ல. இதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. 3.5 ஆண்டுகளாக அந்த விதவைகளை கவனித்துக் கொள்ள யாரும் இல்லை. அவர் குறிப்பிட்ட அந்த விதவையை போலவே அவர்களில் பலருக்கும் பிள்ளைகள் இருந்திருக்கக்கூடும். அவர்களில் பலர் தங்கள் பிள்ளைகளை அடக்கம் செஞ்சிருப்பாங்க, அவர்களும் இறந்திருப்பாங்க. அவர்கள் தேவனிடம் உதவி கேட்டு மன்றாடினாங்கிறது உங்களுக்கு தெரியாதா? ஆனா அவர்களில் யாருக்கும் அந்த வாக்குறுதி அளிக்கப்பட்ட ஆசீர்வாதம் கிடைக்கலன்னு இயேசு சொன்னார். இஸ்ரவேலில், அதாவது குணமடைதலுக்கான உடன்படிக்கை உரிமையை கொண்ட தேவனுடைய மக்களிடையே பல குஷ்டரோகிகள் இருந்தனர். ஆனா இஸ்ரவேலர் அல்லாத அந்நியரான இந்த நாகமானை தவிர யாருக்கும் அந்த சுகம் கிடைக்கலன்னு சொன்னார். அந்த கதையை நீங்க வாசிச்சிருப்பீங்க. அவர் பிரபலமானவர், ஒரு போர் வீரர், உயர்மட்ட தொடர்புகள் கொண்டவர், அரசரின் நண்பர், மிகுந்த செல்வம் படைத்தவர். ஆனா அவருக்கு குஷ்டரோகம் இருந்தது. நோய் யாருக்கும் பாரபட்சம் காட்டுறதில்லை. அது ஏழை பணக்காரர் எல்லாரையுமே தாக்குது. அது எல்லைகளையோ இனத்தையோ பார்க்கறதில்ல. அது மனிதருக்குள் எந்த பாகுபாடும் காட்டுறதில்ல. நாகமானின் மனைவிக்கு சேவை செய்து வந்த அந்த சிறு இஸ்ரவேல பணிப்பெண், ஐயா, நாகமான் இஸ்ரவேலில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவருக்கு நோயை குணமாக்கும் வல்லமை உண்டு, நீங்கள் அவரை சந்தித்தால் அவர் உங்களை குணப்படுத்தி விடுவார் என்று கூறினாள். அவர் அந்த ஆலோசனையை நிராகரிக்க பல காரணங்கள் சொல்லி இருக்கலாம். உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? நீ ஒரு சாதாரண அடிமை பெண். நான் உன் பேச்ச கேட்க போறதே இல்லை. நான் எவ்வளவு செல்வந்தன் என்று உனக்கு தெரியுமா? நாட்டின் தலை சிறந்த மருத்துவர்கள் நான் எவ்வளவோ பணம் செலவழிச்சிருக்கேன் அவங்க கிட்ட. அப்படி இருக்க இஸ்ரவேலில், அதாவது நாம் இருக்கும் நம்முடைய எதிரி நாட்டில்
பெயரே தெரியாத ஒரு தீர்க்கதரிசி எனக்கு உதவ போகிறார் என்று சொல்கிறாயா? இது அபத்தமானது. வாயை மூடுன்னு சொல்லியிருக்கலாம், அல்லது இது உண்மையாக இருக்கலாம். ஆனா நானே நேரில் இஸ்ரவேலின் தேசத்தின் மீது பலமுறை படையெடுத்து சென்று இருக்கிறேன். என்னுடைய சொந்த வாளாலும் ஈட்டியாலும் பல இஸ்ரவேல் வீரர்களை கொன்று இருக்கிறேன். அவர்கள் எனக்கு உதவ வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். அல்லது அது உண்மையாக இருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட ஒருவரை கண்டுபிடிக்கிறது வைக்கோல் போரில் ஊசியை தேடுவது போன்றது. அது வீண் முயற்சின்னு யோசிச்சிருக்கலாம். அல்லது ஆமா அது இஸ்ரவேலர்களுக்கு பொருந்தலாம், ஆனா அது எனக்கு பொருந்தாது, நான் அந்நியன் அல்லவா என்று சொல்லி இருக்கலாம். ஆனா அவர் அப்படி எதுவும் சொல்லல. நம்பாம இருக்கிறதுக்கு அவர் எந்த காரணத்தையும் தேடல. அவர் அந்த வார்த்தையை மிகுந்த ஆர்வத்துடனும் ஏக்கத்துடனும் பற்றிக்கொண்டு அதற்கேற்ப அவர் செயல்பட்டார். அவர் ராஜாவிடம் போய், அரசே, சுகமளிக்க ஊழியத்தை செய்யும் ஒருவர் இருக்கிறார், நீர் அங்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். அவர் சிலரை தன்னுடன் அழைத்துக் கொண்டு தேடிச் சென்றார். இறுதியில ஒரு அற்புதத்தை அனுபவிக்கிறதுக்காக விசித்திரமாக தோன்றிய அந்த செயலை அவர் கீழ்ப்படிதலோட செஞ்சார். அவர் யோர்தான் நதியில 7 முறை மூழ்கி எழுந்தபோது அவருடைய சரீரம் ஒரு சிறு குழந்தையின் சரீரத்தை போல மாறிச்சு. இயேசு சொன்னார், உடன்படிக்கைக்கு வெளியே இருந்த இவ்விருவரும் ஆசீர்வாதத்தை பெற்றனர். ஆனா தேவனுடைய மக்களில் பலரோ அதை பெறாமல் போனார்கள். இவை அனைத்தும் தேவனுடைய வார்த்தை அவர்கள் அணுகிய விதம் மற்றும் அதை ஏற்றுக்கொண்ட மனப்பான்மை ஆகியவற்றை பொறுத்தே அமைந்திருந்தது. மேலும் கவனிங்க, அவர் பேசிக் கொண்டிருப்பது அவருடைய சொந்த ஊர் மக்களை பார்த்துதான். அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாததற்கும் அவரை நிராகரிப்பதற்கும் பல காரணங்களை முன் வச்சிருந்தாங்க. ஆமா, உண்மை என்னன்னா, இயேசுவே நம்முடைய விடுதலை மற்றும் மீட்பின் காலம் ஆவார். நற்செய்தி எனும் விடுதலை முழக்கத்தை நான் எழுப்பி உங்களுக்கு சொல்றேன். நீங்க உங்கள் உடைமைகளுக்கும் உரிமைக்கும் திரும்ப முடியும். ஆனா கவனிங்க, நாம கிறிஸ்தவர்களாக இருப்பதாலேயே இது தானாக நமக்கு கிடைத்து விடாது. மறுபடியும் சொல்ற, தேவை இருப்பதால் மட்டுமே தேவன் செயல்படுறது கிடையாது. நாம அலட்சியமா இருந்து இது வானத்திலிருந்து தானாகவே நம் மீது விழும் என்று எதிர்பார்க்க முடியாது. ஆமா, பிரசங்கிக்கப்படுறதை நம்ம ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ப செயல்படணும். இன்று இது நிறைவேறி உள்ளது. ஆனால் நாம் அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி செயல்படாவிட்டால் உடன்படிக்கைக்கு வெளியே உள்ள ஒருவர், ஒரு அந்நியர் நமக்கு முன்பாகவே அதை பெற்றுக்கொள்ளக்கூடும். சிலர், போதகரே, எனக்கு அது பிடிக்கவில்லை என்று சொல்வது எனக்கு தெரிகிறது. அப்படியானால் உண்மையிலே நீங்க இயேசு இங்கு சொல்லப்பட்டுள்ள சம்பவத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறீங்க. வசனங்கள் 28 முதல் 30. ஜெப ஆலயத்திலிருந்து எல்லாரும் இவைகளை கேட்ட பொழுது கோபம் உண்டு. எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்தில் இருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். அவரோ அவர்கள் நடுவில் நின்று கடந்து போய்விட்டார். அவருடைய சொந்த ஊர் மக்களும் உறவினர்களும் அவரை ஒழித்து கட்ட விரும்பிய அதே மலையின் உச்சியில நான் அமர்ந்து படப்பிடிப்பு நடத்தியிருக்கேன். அவர்கள் மிகவும் கோபம் அடைந்தாங்க. ஏன்னா அவர் அவங்க கிட்ட அடிப்படையில் இப்படி சொன்னார், நீங்க தேவனுடைய உடன்படிக்கை மக்கள், ஆபிரகாமின் சந்ததியினர், ஆனா தேவனுடைய வார்த்தையை மதித்து ஏற்றுக்கொண்ட அந்நியர்களுக்கு அது கிடைத்தது, உங்களுக்கு அல்ல. நீங்களும் நம்பாமல் இருப்பதற்கான காரணங்களையே தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். மேலும் வேதம் சொல்லுது, இயேசு அவர்கள் நடுவிலிருந்து கடந்து சென்றார். அவருடைய வழி என்பது தேவதாகமுள்ள இருதயங்களை தேடி முன்னேறி செல்வதாகும். விசுவாசமும் தேவ தாகமும் கொண்ட ஒரு மனிதனை கண்டடைவதற்காக தேவன் லட்சக்கணக்கான மக்களை கடந்து சென்றார் என்று நான் உறுதியாக நம்புறேன். தேவன் தேடுவது அதைத்தான்னு நான் நினைக்கிறேன். நாம தொடர்ந்து வாசிக்கலாம். வசனம் 31, இது ரொம்ப முக்கியமானதை கவனிங்க. பின்பு அவர் கலிலேயாவில் உள்ள கப்பர்நகும் பட்டணத்துக்கு வந்து ஓய்வு நாட்களில் ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். கவனிங்க, ஓய்வு நாட்கள்னு குறிப்பிடப்பட்டிருக்க. இயேசுவே, நீர் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? நான் ஜெப ஆலயத்துக்கு செல்கிறேன், நான் ஜெப ஆலயத்துக்கு செல்கிறேன், நான் ஜெப ஆலயத்துக்கு செல்கிறேன், நான் ஜெப ஆலயத்துக்கு செல்கிறேன், ஜெப ஆலயத்துக்கு செல்கிறேன், நற்செய்தியை பிரசங்கிக்கிறேன். ஓய்வு நாள் தோறும் இதுவே நடக்குது. அபிஷேகம் பெற்ற பிரசங்கத்தின் முக்கியத்துவத்தை இயேசு அறிந்திருந்தார். 32 முதல் 37, அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதாய் இருந்தபடியால் அவருடைய போதனையை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ, நசரேனாகிய இயேசுவே, எங்களுக்கு உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவிலே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளை இடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருந்த நாடுகளில் உள்ள இடங்களில் எல்லாம் பிரசத்தமாயிற்று. இது சுவாரஸ்யமா இருக்கு. ஜெப ஆலயத்திற்கு ஒரு பிசாசு வந்திருக்கு. ஆமா, பிசாசு ஜெப ஆலயத்திற்கு வரும், நிச்சயமா வரும். இன்று நம்முடைய சபையிலும் கூட அப்படிப்பட்டது சில இருக்கலாம். ஆனால் அது ஜெப ஆலயத்தில் இருந்தாலும் சரி, கல்லறைகளில் இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து அதன் மீது அதிகாரம் கொண்டு இருக்கிறார். அந்த அதிகாரத்தை அவர் தம்முடைய சபைக்கும் கொடுத்திருக்கிறார். இந்த மனிதரிடமிருந்த பொல்லாத ஆவியை கையாளும் போது இயேசு துளியும் கனிவாக இருக்கவில்லை. அவர் அதை அதட்டினார்னு வேதம் சொல்லுது. அதட்டுதல்
அதற்கான கிரேக்க சொல் மிகவும் கடுமையானது. அதில் கனிவோ மென்மையோ துளியும் இருக்காது. இயேசு அதை அதட்டினார். சொல்லப்போனால் ஒன்று பேசாமல் வெளியேறு என்றுதான் அவர் சொன்னார். அவர் கனிவாகவோ மென்மையான குரல்லையோ பேசல. அது ஒரு கடுமையான அதட்டலாக இருந்துச்சு. உடனே அந்த பொல்லாத ஆவி வெளியேறுச்சு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பாருங்களேன். ஆச்சரியமா இருக்கு. 38வது வசனம். பின்பு அவர் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டில் பிரவேசித்தார். சீமோனுடைய மாமி கடும் ஜுரமாய் கிடந்தாள். அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் அவளுக்கு அருகில் நின்றார் என்று வேதம் சொல்லுகிறது. இங்க மருத்துவரான லூக்கா தன்னுடைய மருத்துவ கலையை அந்த சொற்களை பயன்படுத்துகிறாரு. அக்காலத்துல காய்ச்சல்களை பெரிய காய்ச்சல் மற்றும் சிறிய காய்ச்சல்னு பிரித்திருந்தாங்க. இங்க குறிப்பிடப்பட்டுள்ள கடுமையான காய்ச்சல்ங்கிறது உண்மையிலே பெரிய காய்ச்சல் என்பதே குறிக்குது. சாதாரண சளி அல்லது காய்ச்சல் ஏற்பட்டால் வரும் காய்ச்சல் அல்ல இது. இது மிகவும் தீவிரமான ஆபத்தான மற்றும் உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு நிலை. அவருடைய மாமி மரணத்தின் விளிம்பில் இருந்திருக்கக்கூடும்னு தோன்றுது. அவருக்கு கடுமையான காய்ச்சல் இருந்துச்சு. அப்பொழுது இயேசு அவளுக்கு அருகில் நின்றார் என்று வேதம் சொல்லுது. அவளுக்கு கடுமையான காய்ச்சல் இருந்தது. இயேசு அவ பக்கத்துல இருந்தார்னு சொல்லுது. லூக்கா மற்றொரு மருத்துவ சொல்லையும் பயன்படுத்துறாரு. அக்காலத்துல ஒரு மருத்துவர் தனது நோயாளியை கவனித்துக் கொள்ளும் போது பயன்படுத்தப்பட்ட சொற்றொடர் அது. அதாவது ஒரு மருத்துவர் நோயாளியின் படுக்கைக்கு அருகில் நின்று அவருக்கு சிகிச்சை கொடுப்பதை குறிக்கும் சொல்லுது. ஆனா இந்த உலகத்துல உள்ள பெரும்பாலான மருத்துவர்கள் செய்யாத ஒரு காரியத்தை இயேசு செய்ய போகிறார். லூக்கா 4:39. அவர் அவளிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அது அவளை விட்டு நீங்கிற்று. உடனே அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். இயேசு அந்த கெட்ட ஆவிக்கு என்ன செய்தாரோ அதே காரியத்தை தான் அந்த காய்ச்சலுக்கும் செஞ்சாரு. அதற்காக பயன்படுத்தப்பட்ட கிரேக்க வார்த்தை ஒண்ணுதான். அவர் அதை மெய்யாகவோ அல்லது கனிவாகவோ கையாளல. கெட்ட ஆவியை எப்படி நடத்தினாரோ அதே போலதான் அந்த நோயையும் அவர் நடத்தினார். ஒரு நண்பராக இல்ல, எதிரியாக நடத்தினாரு. தேவன் அனுப்பிய ஆசீர்வாதமாக அல்ல, ஒரு எதிரியாகவே அதை பார்த்தாரு. அவர் அந்த காய்ச்சலை கடிந்து கொண்டார். அது அவளை விட்டு விலகிச்சு. இப்ப சிலர் சரிதான், ஆனா இது எல்லாருக்கும் பொருந்தாது என்று சொல்லலாம். அடுத்த வசனத்தை பாருங்க. வசனம் 40. சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லோரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார். யாராக இருந்தாலும், ஒவ்வொருவரும், அனைவரும், சரியா? எல்லாரும், யாராக இருந்தாலும், ஒவ்வொருவரும், அனைவரும். இது எவனோ ஒருவன் என்ற வார்த்தையை போன்றது. ஆமா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நீங்களும் அந்த எவனோ ஒருவன் அல்லது யாராக இருந்தாலும் என்ற பிரிவில் வந்தால், அல்லது எவரும், அனைவரும், ஒருவரும் என்ற வரம்பிற்குள் அடங்குபவர் என்றால் இது உங்களுக்காகத்தான் நண்பர்களே. தேவன் ஆள் பட்சாபாதம் பார்ப்பது கிடையாது. மனித இருதயத்தில் எங்கே அவர் விசுவாசத்தை பார்க்கிறாரோ அங்கே அவர் அதற்கு பதிலளிக்கிறார். ஆமா நண்பர்களே, சொல்லப்போனா ஒரு முதியவர், அவர் யார் என்று எனக்கு ஞாபகம். அவர் சொன்னார், விசுவாசம் கொண்ட ஒரு நபரை சென்றடைவதற்காக தேவன் லட்சக்கணக்கான மக்களை கடந்து செல்வார் என்றார். யாரோ ஒருவர் கேட்கலாம், விசுவாசம் எப்படி வருது? எனக்கு விசுவாசம் வேணும், நான் தேவனை விசுவாசிக்க விரும்புறேன். உங்க செய்தியில நீங்க போதிக்கும் காரியங்களை நான் ஏற்றுக்கொள்ள விரும்புறேன், ஆனா எனக்கு அது மிகவும் கடினமா இருக்கு. அது எப்படி வருதுன்னு இதோ நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க ரெடியா இருங்க. இதோ அதற்கான ரகசியம். விசுவாசம் கேள்வியினால் வருகிறது. கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வருகிறது. தேவனுடைய வசனத்தில் நிறத்தை செலவிடுங்க. அப்போது விசுவாசம் உங்களுக்குள்ள அறியாமலே வந்து சேரும். நண்பர்களே, தேவனுடைய வசனத்தை நேசிப்பவரா இருங்க. தேவன் விசுவாசத்திற்கு பதில் தராரு. என் நேரம் முடிஞ்சிச்சு. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். மேலும் தகவல் மற்றும் உத்வேகத்திற்கு BaylessConley.com பார்வையிடவும்.